பேசச் செய்து தேவதுத்தியங்களை பாடுவித்த செபஸ்தியார் முனியோரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இலாவிலுடைய இரு பிள்ளைகளுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பித்து குஷ்டத்தினின்றும் மகோதரத்தினின்றும் ரட்சித்த செபஸ்தியார் முனியோரே, பொன்மானசியு என்கிற பரிபாலனை மொழிவாதத்தினின்று ரட்சித்த செபஸ்தியார் முனியோரே, அவருடைய முழு குடும்பத்தையும் வேதமாக்கி தாசருக்கு மீட்சியை கொடுப்பித்த செபஸ்தியார் முனியோரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கிறிஸ்து வேதத்திற்காக அதிக பராக்கிரமத்தோடு அவராடின செபஸ்தியார் முனியோரே, ஒரு பயமும் அச்சமும் இல்லாமல் துட்ட அரசனாகிய தியோக்கிலேசியானை முன்னால் கிறிஸ்துநாதரை வாழ்த்தின செபஸ்தியார் முனியோரே, அதிநெட்டூர தியோக்கிலேசியானுடைய சங்கைகளையும் கொடைகளையும் புறக்கணித்த செபஸ்தியார் முனியோரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மரத்தில் கட்டுண்டு இது அம்புகளால் சர்வாங்கமும் கொத்துண்டு சாகாதிருந்த செபஸ்தியார் முனியோரே, சொற்பத்துக்கு குணப்பட்டு நிட்டூர மன்னனுடைய துட்டாட்டத்தை கண்டித்து மீளவும் கிறிஸ்துநாதரை போதித்த செபஸ்தியார் முனியோரே, குறைவாதைக்கு கீழ்ப்படிந்து வேத சாட்சியான செபஸ்தியார் முனியோரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அதிமறைவான இடத்தில் அடக்கப்பட்டாலும் அதிசங்கையான இடத்தில் பூமாதானத்தை கற்பித்தருளிய செபஸ்தியார் முனியோரே, முழு கிறிஸ்தவ உலகத்திலும் வாழ்த்தப்படுகிற செபஸ்தியார் முனியோரே, சகல வியாதி வருத்தங்களில் கூப்பிடப்படுகிற செபஸ்தியார் முனியோரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சகலவித நோய்களையும் போக்க வரமடைந்த செபஸ்தியார் முனியோரே, மைசூரி வியாதி நின்று மனிதரை ரட்சிக்க வரமடைந்த செபஸ்தியார் முனியோரே, மோட்ச பிரவாசத்தை உலகத்தில் காண்பிக்க வரமடைந்த செபஸ்தியார் முனியோரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் கண்களுக்கு தெரியாத தேவதூதர்களை தரிசனமாக காண வரமடைந்த செபஸ்தியார் முனியோரே,
வருத்தங்களையும் நிவாரணமாக்கியருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். புனித சகோதரிகளை, இன்றைய நவநாள் திருப்பலியை ஒப்புக் கொடுக்க வந்திருக்கின்ற அருட்தந்தை அன்பு அடிகளாரை அன்போடு வரவேற்று நிற்கின்றோம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒவ்வொருவரையும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இத்திருப்பலிக்கு வரவேற்கிறோம். இந்த நாளிலும் கூட எம் பங்கை இந்த நாளிலே எம்முடைய திருவிழாவை சிறப்பிக்க ஆயத்தமாகி கொண்டிருக்கிற இந்த வேளையில் திருப்பலியில் நாங்கள் பங்கெடுப்பதற்கு முன்பாக ஒரு நிமிடம் கண்களை மூடுவோம், கரங்களை குவிப்போம். எங்கள் வாழ்க்கையில் இறைவன் செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்கும் நன்றி செலுத்துவோம். நன்றி வழி பீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் எங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகள் ஏராளம் செய்திருக்கிறார் என்று இறைவார்த்தை சொல்லுகிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாங்கள் விசுவாசத்தில் வளர்வதற்கு காரணமாய் இருக்கிற நம்முடைய பெற்றோரின் பெற்றோர்கள், மூப்பர்கள், நாங்கள் விசுவாசத்தில் நிலைத்து நிற்க காரணமாய் இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, இந்த திருப்பலி எங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுப்பதாக, இந்த கல்வாரி பலிபீடத்திலே எம் வாழ்வை, எம் குடும்பத்தை, எம் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபர்களையும் அர்ப்பணித்து வேண்டுகிறோம்.
என் பங்கின் பாதுகாவலர் புனித செபஸ்தியார் இரத்த சாட்சியாய் மறைத்து எங்களுக்கு எடுத்துக்காட்டாய் இருக்கிறார் என்பதை உணர்கிற நாங்கள் எங்கள் வாழ்விலும் உமக்கு எப்பொழுதும் சாட்சி பகர சான்று பகர நீர் எங்களை வழிநடத்துவீராக என்று சொல்லி இந்த திருப்பலியில் பயபக்தியோடு பங்கெடுப்போம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பான இறை நம்பிக்கையாளர்களே, தூய செபஸ்தியாரின் பெருவிழாவிற்கான முன்னாயத்த நாளாகிய 6ஆம் நாளாகிய இன்று எமக்காக பலி ஒப்பு கொடுத்து இறைவேண்டல் செய்வதற்காக வருகை தந்துள்ள அருட்பணியாளர் அன்பு ஜேசுராஜ் அடிகளாரையும் அவரோடு இணைந்து அருட்பணியாளர் மற்றும் அருள் சகோதரிகள் இறை நம்பிக்கையாளர்களாகிய உங்கள் அனைவரையும் கோட்டமுனை வட்டார சார்பாக வரவேற்று நிற்கின்றோம். முதியோர் மற்றும் மூத்தவர்கள் ஞானத்தின் சாட்சிகள் என்னும் கருப்பொருளை சிந்தித்து தியானிக்க பங்கு திரு அவையாக இன்று ஒன்று கூடியுள்ளோம். இன்று எம்மிடையே இந்த ஞானத்தின் சாட்சிகள் புறம் தள்ளப்பட்டும் ஒதுக்கப்பட்டும் வாழ்கின்றனர். இந்த ஞானத்தின் சாட்சிகளான மூத்தவர்கள் வீடுகளிலே மூலைகளிலும் முதியோர் இல்லங்களிலும் தனித்து விடப்பட்டிருக்கும் நிலை மாற வேண்டும். நாம் வருங்கால சந்ததியினருக்கு மூத்தவர்களின் பெருமதியை உணர்த்த வேண்டும். முதியோரிடமிருந்து எமக்கு கிடைக்க பெற்றுள்ள இறை நம்பிக்கை மூலமாய் நாம் மற்றவர்களுக்கு ஒளியாக திகழ வேண்டும். இந்த சிந்தனைகள் மனதில் நிறுத்தி தொடரும் பலியில் பக்தியுடன் இணைவோம். பங்கெடுக்க தடையாயிருக்கிற எம்முடைய குறைகுற்றங்கள் பாவங்கள் பலவீனங்களை எண்ணி பார்த்து ஆண்டவரிடம் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மனத்துணிவை எங்களுக்கு அருள உம்மை வேண்டுகின்றோம். உம்முடைய மறை சாட்சியான புனித செபஸ்தியாரின் சிறந்த எடுத்துக்காட்டால் நாங்கள் தூண்ட பெற்றுள்ளோம். இவ்வாறு மனிதருக்கு கீழ்ப்படிவதை விட உமக்கே கீழ்ப்படிய கற்றுக்கொள்ளும் மனத்துணிவை பெற எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்து வழிநடத்தும் அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சீராக் ஞானம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, திருவசனங்கள் 11 தொடக்கம் 20 வரை. ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமே மாட்சியும் பெருமையும் ஆகும். அதுவே மகிழ்ச்சியும் அக்களிப்பின் மணிமுடியுமாகும். ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமே உள்ளத்தை இன்புறுத்துகிறது. மகிழ்வையும் அக்களிப்பையும் நீடிய ஆயுளையும் வழங்குகிறது. ஆண்டவரிடம் அச்சம் கொள்வோரது முடிவு மகிழ்ச்சிக்கு உரியதாய் அமையும். அவர்கள் இறக்கும் நாளில் ஆசி பெறுவார்கள். ஆண்டவரிடம் அச்சம் கொள்ளுதலே ஞானத்தின் தொடக்கம். அதை இறை பற்றுள்ளோருக்கு தாய் வயிற்றிலிருக்கும் பொழுதே வழங்கப் பெறுகிறது ஞானம். மனிதர் நடுவில் முடிவில்லாத அடித்தளத்தை அமைத்துள்ளது. அவர்களுடைய வழி மரபினரிடையே நீங்காது நிலைத்திருக்கும். ஆண்டவரிடம் அச்சம் கொள்ளுதலே ஞானத்தின் நிறைவு. அது தன் கனிகளால் மனிதருக்கு களிப்பூட்டுகிறது. அது அவர்களின் இல்லம் முழுவதையும் விரும்பத்தக்க நலன்களால் நிரப்பிவிடும். தன் விளைச்சலால் அவர்களின் களஞ்சியங்களை நிறைத்திடும். ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமே ஞானத்தின் மணிமுடி. அது அமைதியை பொழிந்து உடல் நலனை கொளிக்கச் செய்கிறது. ஆண்டவரே அதனை கண்டு கணக்கிட்டார். அறிவாற்றலையும் நுண்ணறிவையும் மனிதருக்கு மழையென பொழிந்திட்டார். அதை உறுதியாய் பற்றி கொண்டோரை மாட்சியால் உயர்த்திட்டார். ஆண்டவரிடம் அச்சம் கொள்ளுதலே ஞானத்தின் ஆணிவே. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 127. உங்கள் பல்லவியாக ஆண்டவருக்கு நன்றி உரைப்பது நன்று. ஆண்டவருக்கு நன்றி உரைப்பது நன்று. ஆண்டவருக்கு நன்றி உரைப்பது நன்று.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. நீங்கள் மண்ணுலகிற்கு உப்பாய் இருக்கின்றீர்கள். உப்பு உவர்பற்று போனால் எதை கொண்டு அதை உவர்ப்புள்ளதாக்க முடியும்? அது வெளியில் கொட்டப்பட்டு மனிதரால் மிதிப்படும், வேறு ஒன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகிற்கு ஒளியாயிருக்கின்றீர்கள். மலை மேல் இருக்கும் நகர் மறைவாயிருக்க முடியாது. எவரும் விளக்கை ஏற்றி மரக்காலுக்குள் வைப்பதில்லை, மாறாக விளக்கு தண்டின் மீதே வைப்பார். அப்பொழுதுதான் அது வீட்டிலுள்ள அனைவருக்கும் ஒளி தரும். இவ்வாறே உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க. அப்பொழுது அவர்கள் உங்கள் நற்செயல்களை கண்டு உங்கள் விண்ணகத் தந்தையை போற்றி புகழ்வார்கள் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நம்முடைய பங்கினுடைய திருவிழாவை கொண்டாடுவதற்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிற இந்த நாட்களில் 6வது நாள் நவநாளாக இந்த நாளை சிறப்பித்து கொண்டிருக்கிறோம். உண்மையாகவே உங்களெல்லாம் பார்ப்பதில் ரொம்ப சந்தோஷமாக, பெருமையாக, மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஒரு பக்கம் சந்தோஷமாக, பெருமையாக, மகிழ்ச்சியாக இருக்குது. இன்னொரு பக்கம் வேதனையாக, வருத்தமாக, சோகமாக இருக்குது. ஏன் ஃபாதர் பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது, ஏன் ஃபாதர் சோகமாக இருக்குது அப்படின்னா, எம்முடைய பாதுகாவலர் மறைசாட்சி இரத்த சாட்சியான புனித செபஸ்தியாருக்கு நாங்கள் திருவிழா எடுப்போம். இந்த திருவிழாவை எவ்வளவு நாங்கள் ரொம்ப பெரிய ஆடம்பரமாக கொண்டாட முடியுமோ அவ்வளவு நாங்கள் ஆடம்பரமாக சந்தோஷமாக கொண்டாடுவோம் என்று சொல்லி ஆயத்தங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம். உண்மையாகவே உங்களை நினச்சா ரொம்ப பெருமையாக இருக்குது. ஒரு பக்கம் பெருமையாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் ரொம்ப சோகமாக வருத்தமாக இருக்குது. ஏன் ஃபாதர் வருத்தமாக சோகமாக இருக்குன்னா, உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க, லெஃப்டில் ரைட்டில் இருக்கிறவங்க முகத்தையெல்லாம் பாருங்களேன். கொஞ்சம் திரும்பி பாருங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க முகத்தெல்லாம். ஒரு சிலரெல்லாம் பார்க்குறாங்க, ஏன் தான் உன் முகத்தை பார்த்தனோ அப்படின்னு இருக்கு. அவ்வளவு சோகம், அவ்வளவு பிரச்சனை. ஒரு சிலருக்கெல்லாம் வயசாகிறத நினச்சாலே, ஃபாதர் வயசு போயிட்டுருக்கு ஃபாதர், நிறச்ச முடியலாம் இங்கே பார்க்குற ஒரு சிலரெல்லாம். இந்த வயது போகிற காலத்தில் யாருமே எங்களுடைய வயதிலிருந்து ஒரு வயதை குறைக்க முடியாது. எங்களோட வயது கூடிக்கொண்டு தான் போகும். இது இயற்கை நியதி, இது யாராலும் மாற்ற முடியாது. இந்த நாளிலே இப்படி வயதாகி போயிருக்கிற இந்த நாட்களில், எங்களுடைய வயது சென்று கொண்டிருக்கிற நாட்களில் எங்களுக்கு ஒரு அழகான தலைப்பை ஃபாதர் தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்கிறார். முதியோர் மூத்தோர் ஞானத்தின் சாட்சிகள். முதியோர்களை பார்த்தாலே, வயது போகிறத பார்த்தாலே பயப்படுகிற இந்த காலகட்டத்தில், வயசு போயிட்டுனா நோய் வந்துடும், பிரச்சனை வந்துடும், தோல் சுருங்கிரும், முடிக்கு டையெல்லாம் அடிக்கிற இந்த காலகட்டத்தில் எங்களுக்கு ஒரு அருமையான தலைப்பை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் ஞானத்தின் சாட்சிகளாய் இருக்கிறார்கள். ஞானத்தின் சாட்சிகளாய் இருக்கிறவர்கள் முதியோர் மூத்தோர் என்று சொல்லி இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இவர்கள் எப்படி ஞானத்தின் சாட்சிகளாய் மாறி போயிருக்கிறார்கள் என்று நாங்கள் பார்த்தோம் என்றால், இன்றைய முதல் வாசகம் சீராக்கின் ஞான நூல் இருந்து வாசிக்க கேட்டீங்க. இந்த ஞானம் என்பது எதை குறிக்கிறது? ஒரு மனிதன் ஞானத்தோடு செயல்படுகிறான் என்றால் அந்த மனிதனை எதை வைத்து இவன் ஞானத்தோடு இருக்கிறான் என்று சொல்வோம் என்றால், இன்றைய முதல் வாசகத்தில் வாசிக்க கேட்டது போல, ஞானம் என்பது கடவுளுக்கு பயப்படுதல், கடவுளுக்கு அஞ்சுதல். எந்த ஒரு மனிதன் கடவுளுக்கு பயப்படுகிறானோ அஞ்சுகிறானோ அந்த மனிதனிடத்தில் ஞானம் வந்து குடிக்கொள்ளும். எங்களுடைய மூத்தோர் முதியோர்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால், அவர்கள் கடவுளுக்கு அஞ்சி பயந்து விசுவாசத்தில் நிலைத்து நின்றார்கள். இந்த அஞ்சுதல், இந்த பயப்படுதல்
பூசைக்கு போகலைன்னா கடவுள் தண்டிப்பார். பூசைக்கு போகலைன்னா கடவுள் தண்டிப்பார் இல்லைங்க, அப்படி அல்ல. கடவுளுக்கு பயப்படுதல் என்றால் எங்களுடைய மூத்தோர், எங்களுடைய முதியோர்கள் என்றால் அவர்கள் ஏன் பூசைக்கு போகிறாங்க, திருப்பலிக்கு போனாங்கன்னா என் குடும்பம் நல்லா இருக்கணும், என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய பேரப்பிள்ளைகள் அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும், ஆசீர்வாதத்தோடு இருக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக அவர்கள் ஜெபிக்கிறாங்க, திருப்பலிக்கு வராங்க. கடவுளுக்கு அஞ்சினார்கள். ஞானத்தினுடைய தொடக்கம் அவர்களிடத்தில் இருந்தது. அவர்கள் ஞானத்தின் சாட்சிகளாய் மாறி போனதற்கு முதலாவது காரணமே கடவுளுக்கு அவர்கள் அஞ்சினார்கள், அஞ்சி நடந்தார்கள். எங்கள் பங்கில் ஒரு 60 வயது, 60லேருந்து 61 வயது நிரம்பின ஒரு தாய் வருவாங்க. அந்த அம்மாவை பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். திருப்பலியில் முன்னுக்கு அமர்ந்திருப்பாங்க. இந்த அம்மா நான் எப்பெல்லாம் பிரசங்கம் வைக்கிறேனோ அந்த அம்மா ரொம்ப ஆர்வமாக ஆசையாக கேட்பாங்க, தாகத்தோடு கேட்பாங்க, தலையெல்லாம் ஆட்டுவாங்க, எல்லாம் செய்வாங்க. இந்த அம்மாவுக்காகவே நான் பிரசங்கத்தை ப்ரிப்பேர் பண்ணிட்டு போவேன். இந்த அம்மாவுக்காகவே நான் பிரசங்கத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டு சென்று அந்த இடத்துல வைப்பேன். அப்படியே போயிட்டுருக்கு. ஒரு நாள் அந்த அம்மாவை பார்த்து, அம்மா உங்களை பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருந்து, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களை பார்க்கும்போது நான் திருப்பலியில் நான் எப்படி ஆயத்தத்தோடு ஒரு பூசையை வைக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்குள்ளே ஒரு உந்துதல் இருக்குன்னு சொல்லி அந்த அம்மாட்ட பேசினேன். அந்த அம்மா சொன்னாங்க, ஃபாதர் என்ன ஃபாதர் பேசுகிறீங்க, கொஞ்சம் சத்தமாக பேசுங்க ஃபாதர். என்ன ஃபாதர் பேசுகிறீங்க, கொஞ்சம் சத்தமாக பேசுங்க ஃபாதர். அப்புறம் தான் தெரியும் அந்த அம்மா காது கேட்காதுன்னு. காது கேட்காத சூழ்நிலையிலும் திருப்பலியில் முன்பாக அமர்ந்து பார்ப்பவர்கள் தான் எங்களுடைய முதியோர்களும் மூத்தோர்களும். காது கேட்குற நாங்கள் கோயிலுக்கு வருவோம், எங்கள் இடத்த தேடுவோம், சொல்லுங்கள், எங்கள் இடத்த தேடுவோம், பின்னுக்கு. பின்னுக்கு இடத்த பார்த்துட்டு எனக்கு பிடிச்சவங்க யாராவது பக்கத்தில் இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்து தான் அமரும் பொழுதே அமருவோம். அவர்கள் கடவுளுக்கு பயந்து காது கேட்காத சூழ்நிலையிலும் ஆண்டவரிடத்தில் ஜெபிப்பேன், மன்றாடுவேன். இந்த விசுவாசம் எங்களுடைய பெரியோர்கள் மூத்தோர்களுக்குள்ளாக இருந்தது. பிரியமானவர்களே, இன்றைக்கு அந்த விசுவாசத்தில் நாங்கள் இருக்க வேண்டும் என்பதற்கு அவர்கள் சாட்சிகளாய் இருக்கிறார்கள். முதலாவது தெய்வ பயம். இரண்டாவது இன்றைய நற்செய்தி வாசகம், நீங்கள் இந்த உலகிற்கு உப்பாய் இருக்கிறீர்கள். மூத்தோர்களையும் முதியோர்களையும் நான் 2 பொருட்களோடு ஒப்பிட ஆசைப்படுகிறேன். உப்பு, ஒளி. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, உப்பில்லாத பண்டம், சத்தமாக சொல்லுங்க, உப்பில்லாத பண்டம், உப்பில்லாத பண்டம். ரொம்ப சந்தோஷம் சொல்கிறீங்க. ஒரு சின்ன ஒரு கேப் எடுத்துக்குவோம். உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க கரங்களெல்லாம் பிடிங்க பார்க்கலாம். லெஃப்ட்டில் ரைட்டில் இருக்கிறவங்க கரங்களை பிடிங்க. கரங்களை பிடித்து நான் சொல்லுங்கள். கரங்களை பிடிங்க. கரங்களை பிடிச்சு உங்களுக்கு சத்தமாக சொல்லுங்கள், உங்களுக்கு உங்களுக்கு உங்களுக்கு. எல்லாரும் என்ன பார்த்து சொல்கிறீங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், உங்களுக்கு ஞானம் இருக்கா, அறிவு இருக்கா? ஒரு சிலர்லாம் பார்க்குறாங்க, ஃபாதர் இத்தனை நாளாக நான் இந்த அக்காவை பார்த்து கேட்கணுன்னு ஆசைப்பட்டேன், சாமி நீங்கள் நல்லா இருக்கணும், இன்றைக்கி நான் கேட்டேன், அறிவு இருக்கான்னு. பார்த்தீங்களா, இந்த ஞானம் அறிவு இது முக்கியங்க, இது முக்கியம். இந்த ஞானத்தை அறிவை சிந்தித்து கொண்டிருக்கிற இந்த வேளையில் எங்களுடைய மூத்தோர்கள், எங்களுடைய பெற்றோர்கள், பெற்றோரின் பெற்றோர்கள், இந்தியாவில் நாங்கள் தாத்தா பாட்டின்னு சொல்லுவோம். இங்கே என்னெல்லாம் சொல்கிறீங்க, அம்மம்மா அப்பம்மா, அப்புறம் இதெல்லாம் சொல்கிறீங்க சரிங்களா, அம்மம்மா அப்பம்மா எல்லாம் சொல்கிறீங்க, சந்தோஷம். பெற்றோர், பெற்றோரின் பெற்றோர், இவர்கள் ஞானத்தின் சாட்சிகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வேளையில் நான் நற்செய்தியோடு ஒப்பிடுகிறேன். இவர்கள் உப்பாய் இருக்கிறார்கள், ஒளியாய் இருக்கிறார்கள். உப்பில்லாத பண்டம் குப்பையிலே என்று சொல்லி பழமொழி சொல்லுகிறது. இன்றைக்கு முதியோர்கள், மூத்தோர்கள் இல்லாத குடும்பம் வாழுகிற வாழ்க்கை எப்படியா இருக்கிறது என்றால் ஒரு கேள்விக்குறிதான், கேள்விக்குறிதான். பிரியமானவர்களே, மூத்தோர் சொல்லும் முதுநெல்லி கனியும் என்ன செய்யுமா, முன்பு கசக்குமா. மூத்தோர் சொல்லும் முதுநெல்லி கனியும் முன்பு கசக்கும், பின்பு அது இனிக்கும். இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில் இந்த முதியோர்கள் நின்று வழிநடத்தி செல்லுகிற இந்த பாதையானது அழகான பாதைங்க. இன்றைக்கு இந்த உப்பு பார்த்துருக்கீங்கன்னா, உப்பு போடலைன்னா அந்த சாப்பாடை சாப்பிட முடியாது. வயசான உப்பு போடாமல் சாப்பிடணும் ஃபாதர் அப்படின்னு சொல்கிற ஆட்களில் உண்டு. ஆனால் இந்த உப்பில்லாத பண்டம் குப்பையில் என்ற பழமொழி உண்மைங்க, உண்மை. இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய மூத்தோர் முதியோர்கள் உப்பாய் இருந்து எங்களை வழிநடத்துகிறார்கள். மத்தேயு நற்செய்தி 15வது அதிகாரம்
4வது வார்த்தை சொல்லுகிறது, உன் தகப்பனையும் தாயையும் மதித்து நட, உன் தகப்பனையும் தாயையும் மதித்து நட, கீழ்ப்படிந்து வாழ் என்று சொல்லி சொல்லுகிறது. இன்னொரு பழமொழி சொல்லுவாங்க, அடி உதவுவதைப் போல அண்ணன் தம்பி. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? எங்களுடைய முன்னோர்கள்லாம் இந்த பழமொழியெல்லாம் சொல்லி வச்சுருக்காங்க. அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டாங்க. அடினா பெரம்பால குச்சியால் எடுத்து அடிக்கிற அந்த அடி அல்ல. இங்கே அடின்னு இந்த பழமொழி குறிப்பிடுவது எதை தெரியுமா? எங்களுடைய முன்னோர்கள் மூத்தோர்கள் காட்டிய நல் வழி. இந்த வழி இந்த நாட்களில் என் கூட பிறந்த சகோதர சகோதரிகள் கூட எங்களுக்கு நல்வழி காட்ட முடியாது. அவர்கள் காட்டி அந்த நல்வழியில் நடந்தோம் என்றால் இன்றைக்கு நாங்கள் வாழ்வோம் என்று சொல்லி அந்த பழமொழியினுடைய அர்த்தமானது குறிப்பிடுகிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாங்கள் இன்றைக்கு விசுவாசத்தில் இருக்கிறோம். புளியடி குழா புனித செபஸ்தியார் ஆலயத்தில் இன்றைக்கு அமர்ந்து திருப்பலி பார்த்து கொண்டிருக்கிறோம் என்றால் எங்களுடைய முன்னோர்கள் அவர்கள் எங்களை ஆலயத்திற்கு எடுத்துகிட்டு வந்து ஞானஸ்தானம் கொடுத்து, திருமுழுக்கு கொடுத்து, எங்களுக்கு புதுநன்மை கொடுத்து, உறுதி பூசுதல் கொடுத்து, அருட்சாதனங்களை கொடுத்து வழி நடத்தவில்லை என்றால் இன்றைக்கு நாங்கள் இல்லை. அவர்களுக்கு நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கு அதைத்தான் இந்த தலைப்பானது எங்களுக்கு கொடுத்து சிந்திக்க அழைக்கிறது. பிரியமானவர்களே, இந்த முதியோர் தினம் அப்படின்னு சொல்லி இந்த உலக திருச்சபையில் எங்களுடைய திருச்சபையில் அறிமுகப்படுத்தினது யார் என்றால், யார் தெரியுமா? கிராண்ட் பேரண்ட்ஸ் டே, தாத்தா பாட்டிகள் தினம் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்திய திருத்தந்தை யார் தெரியுமா? கத்தோலிக்க திருச்சபையில் கிராண்ட் பேரண்ட்ஸ் டே, தாத்தா பாட்டிகள் மூத்தோர் தினம் என்று சொல்லி அறிமுகப்படுத்திய திருத்தந்தை யார் தெரியுமா? அதெல்லாம் எங்கள் ஃபாதர் எங்களுக்கு தெரியும், நீங்கள் சீக்கிரம் பிரசங்கத்தை முடிச்சிங்கன்னா நாங்கள் வீட்டுக்கு போவோம் ஃபாதர் அப்படின்னு சொல்கிறீங்க, அப்படி தானே? நம்முடைய முன்னாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள், நல்லா கவனமாக கேட்டுக்கொள்ளுங்க, முன்னாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தான் இந்த தாத்தா பாட்டிகள் தினம், அதாவது கிராண்ட் பேரண்ட்ஸ் டேன்னு சொல்லி அறிமுகப்படுத்துகிறார். யாருடைய நினைவாக, எந்த புனிதருடைய நினைவாக இதை அறிமுகப்படுத்தினார் தெரியுமா? அம்மா மாதாவினுடைய பெற்றோர்கள். அம்மா மாதாவினுடைய பெற்றோர்கள் பேர் என்னென்ன? அண்ணம்மா. அம்மா பேர் சொல்லிட்டீங்க, அப்பா பேர்? எங்களோட வாழ்க்கையில் எதையெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கிறீங்க. நாங்கள் அமைதியாக தான் ஃபாதர் இருப்போம், நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் கையை கட்டிட்டு தான் இருப்போம் ஃபாதர், நீங்கள் பூசை வைக்கிற வேலையை மட்டும் பார்த்துட்டு போங்க ஃபாதர், கேள்வி கேட்குறதெல்லாம் இங்கே வச்சுக்காதீங்க, அப்படி தானே? அப்படி தானே? அப்படியா? பாருங்கள், சுபக்கின் அண்ணம்மா, சரிங்களா? இவங்க தான் அம்மா மாதாவினுடைய பெற்றோர்கள். இவங்க 2 பேர்த்துக்கும் குழந்தை பாக்கியம் இல்லை, சரிங்களா? ஏன் நாங்கள் தாத்தா பாட்டிகள் தினமன்று இந்த புனிதர்களை நினைவு கூறுகிறோம், மூத்தோர் தினமன்று இந்த புனிதர்களை நினைவு கூறுகிறோம் என்றால், திருச்சபையானது அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை எடுத்துக்காட்டாக எங்களுக்கு கொடுக்குது. அவங்க என்ன வாழ்க்கை வாழ்ந்தாங்க? அம்மா மாதாவினுடைய பெற்றோர் சுபக்கினும் அண்ணம்மாளும் என்ன வாழ்க்கை வாழ்ந்தாங்க? அவங்களுக்கு குழந்தை இல்லைங்க. இந்த குழந்தை இல்லாதனால சுபக்கின் பார்க்குற நல்ல வயதாயிட்டு, வயது போன காலத்தில் அவங்களுக்கு வருத்தம், எங்களுக்கு இந்த வாழ்க்கையில் குழந்தை இல்லை. ஏன்னா சுபக்கின் என்பவர் ஒரு குருவானவர் ஒரு கோயிலில் பணி செய்து கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது வருகிறவர்கள் இவர் ஏதோ பாவம் செய்திருக்கிறார், அதனால தான் இவர் குழந்தை பாக்கியம் அல்ல என்று சொல்லி குத்தி காட்டுகிற அந்த சூழ்நிலையில் அண்ணாவும் இருக்கிறார். அண்ணாவும் ஒரு நல்ல ஒரு குலத்திலே வாழ்ந்த ஒரு பெண்மணி. இப்படி வாழ்ந்த பொழுது இவர்கள் இருவருக்கும் அசிங்கம், பார்ப்பவர்களாம் ஏளன பேச்சு. அண்ணா அலறா, அம்மா மாதனோட பெற்றோர்கள் அழுகிறார்கள். அப்போ சுபக்கின் பார்க்கிறார். சுபக்கின் பார்த்து அண்ணம்மாட்ட சொல்கிறாங்க, அண்ணம்மா இங்கே பாரு, நான் 40 நாள், சரிங்களா, 40 நாள் பாலைவனத்துக்கு போகிறேன், பாலைவனத்தில் போய் ஆண்டவரிடத்தில் மன்றாட போகிறேன், ஜெபிக்க போகிறேன், நம்முடைய வாழ்க்கையில் குழந்தை கிடைக்கணும்னு சொல்லி ஜெபிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புகிறார். அப்போ போகிறதுக்கு முன்னாடி அண்ணம்மாவை பார்த்து சுபக்கின் சொல்லுகிறார், நான் பாலைவனத்திலே போய் ஜெபிக்கிறேன், நீ இங்கிருந்து ஜெபி அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். 40 நாள் இரவு பகல் சுபக்கின் பாலைவனத்தில் ஜெபிக்கிறார். அண்ணம்மா வீட்டில் ஜெபிக்கிறாங்க. 40வது நாள் சுபக்கின் வராரு. சுபக்கின் வருவதற்கு முன்பாகவே அண்ணம்மா ஓடி வராங்க. ஓடி வந்து, அத்தா உங்களிடத்தில் ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்லணும், ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்லணும். என்னன்னா,
என் வயிற்றில் குழந்தை உண்டாயிருக்கிறது, அவர்தான் தாய் மரியாள். அவங்க ஜெபித்த ஜெபங்க, பெற்றோர் ஜெபித்த ஜெபம் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் வந்தது. அன்னை மரியாளுக்கு ஒரு தலைப்பு உண்டு, ஞானத்தின் உறைவிடம். பெற்றோர் ஞானமாய் செயல்பட்டால் ஞானத்தின் சாட்சியாய் இருந்தார்கள். அம்மா மாதா ஞானத்தின் உறைவிடமாய் மாறி போனார். புலிக்கு பிறந்தது என்ன ஆகுமா? பூனை ஆகுமா? அங்கே அன்னை மரியாளினுடைய பெற்றோர்கள் செய்த ஜெபத்தின் அடையாளத்தில் பிறந்தவர் தான் அன்னை மரியாள். இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையினுடைய பெற்றோர்கள் காட்டிய அந்த முன்னுதாரணமும் வாழ்க்கையும் எங்களுக்கு எடுத்துக்காட்டாய் இருக்கிறது. இந்த ஞானத்தின் சாட்சிகளாய் மாறி இருக்கிற எம்முடைய பெற்றோர்களுக்கு இன்றைக்கு நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஞானத்தின் உறைவிடமாக இருக்கிற எங்கள் வாழ்க்கையில் முக்கிய காரணமாக இருக்கிற இந்த பெற்றோர்களுக்கு நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும். இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கோங்களேன், குருவானவராக இருக்கிறாங்க, ஃபாதர் இருக்கிறாங்க, அருட்சகோதரிகள் இருக்கிறாங்க. நாங்கள் அருட்சகோதரர் தந்தையர்களாய் அருட்சகோதரிகளாய் மாறினதற்கு காரணம் யாராக இருப்பீங்க? நாங்கள் படித்த படிப்பா? இல்லை, அவர்கள் செய்கிற தியாகம், அவர்கள் செய்கிற ஜெபம், அதுதான் எங்களை வாழ வைக்கிறது. இன்றைக்கு நாங்கள் எல்லோரும் இந்த காலத்திலே அந்த ஞானத்தின் சாட்சிகளாய் இருக்கிற அவர்களைப் போல வாழ்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இந்த காலத்திலெல்லாம் அடுத்த தலைமுறையில் எங்களுடைய கத்தோலிக்க விசுவாசம் இருக்குமா அப்படின்னா டவுட்டு தாங்க. இந்த மணி அடித்த உடனே ஒரு ஜெபம் ஒன்று சொல்லுவாங்க. அது என்ன ஜெபம்? 3 முறை மணி அடிக்கிறாங்க. என்ன? காலையில் 6 மணிக்கு ஒரு மணி அடிக்கிறோம், 12 மணிக்கு அடிக்கிறோம், பின்னர் 6 மணிக்கு ஒரு ஜெபம் சொல்லுவாங்க. என்ன ஜெபம்? மூவேளை ஜெபங்க. இன்னைக்கு கத்தோலிக்க திருச்சபையில் மூவேளை ஜெபம் சொல்கிற ஆட்கள் குறைவு. உண்மையை சொல்லுங்கள், கை தூக்கி சொல்லுங்கள். பெல் அடிச்சோன்னா மூவேளை ஜெபம் நான் சொல்லுவேங்கிறவங்க. அதெல்லாம் டைம் ஆகிட்டு ஃபாதர், 12 மணி ஆகிட்டுன்னு எங்களுக்கு தெரியும் ஃபாதர், அதுக்காக தான் பெல் அடிக்கிறாங்க ஃபாதர். பெரியோர்கள் அந்த காலத்தில் ஜெபித்தாங்க, எங்கே பெல் அடித்தா அந்த இடத்துல நின்று மூவேளை ஜெபம் சொல்லுவாங்க. இன்றைக்கு எங்களுடைய வழி மரபினருக்கு, எங்களுடைய தலைமுறைக்கு நாங்கள் எதை விட்டு செல்ல போகிறோம்? புரிந்து கொள்ளுங்கள். நாங்கள் இன்றைக்கு ஞானத்தின் சாட்சிகளாய் மாற வேண்டும் என்பதற்குத்தான் இவர்கள் எடுத்துக்காட்டாய் இருக்கிறார்கள். புனித செபஸ்தியார் ஆண்டவருக்காக இரத்தத்தை கொடுத்தார், வேத சாட்சியாய் மாறினார், இரத்த சாட்சியாய் மாறினார் என்றால் அவருடைய பெற்றோருடைய வளர்ப்பு. இன்றைக்கு எங்களுடைய தலைமுறைகளும் அதே போல மாற வேண்டும். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட எங்களை திருச்சபையினுடைய விசுவாசத்தில் வளர்த்தவர்கள் எங்களுடைய மூத்தோர் முதியோர்களுக்கு நன்றி சொல்லுவோம். இந்த இடத்துல கூட நிறைய பேர் இருக்கிறீங்க. உங்களுடைய வாழ்வு எங்களுக்கு எடுத்துக்காட்டு. உங்கள் ஒவ்வொருவருக்கும் நாங்கள் நன்றியுள்ளவர்களாக இருக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். எனவே எங்கள் வாழ்வில் உப்பாய் ஒளியாய் இருக்கிற மூத்தோர் முதியோருக்கு நன்றி செலுத்துவோம். அவர்கள் ஞானத்தின் சாட்சிகளாய் மாறி இருப்பதற்கு காரணமாக இருக்கிற இந்த சூழ்நிலையில் எங்கள் வாழ்வை இறைவனுக்கு அர்ப்பணித்து எங்கள் வாழ்வில் பின் வருகிற தலைமுறைகள் எங்களை பார்த்து ஞானத்தில் வளர, ஆண்டவருக்குள்ளாய் வளர, ஜெபத்தில் வளர, தெய்வ பயத்தில் விசுவாசத்தில் வளர, அவர்களுக்காகவும் மன்றாட நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே இந்த நாளிலும் கூட எங்களை அர்ப்பணிப்போம். ஆண்டவர் நம்மையும் நம் வாழ்வையும் ஆசீர்வதிப்பாராக. 60 வயசுக்கு மேலே யாராவது இருக்கிறீங்களா? இருக்கிறவங்க கொஞ்சம் எழும்பி நில்லுங்க பார்க்கலாம். மூத்தோர்கள் முதியோர்கள் 60 வயது தாண்டினவர்கள் இருப்பீங்கன்னா எழுந்து நில்லுங்க. 60 வயது தாண்டினவங்க இருந்தீங்கன்னா எழும்பி நில்லுங்க. அமர்ந்திருப்பவர்கள் கண்களை மூடுவோம். கண்களை மூடி நம்முடைய பங்கில் எங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிற இவர்களுக்கு நன்றி செலுத்துவோம். இவர்களுடைய ஜெப வாழ்வு இவருடைய பிள்ளைகளை வழிநடத்தி சென்றிருக்கிறது. நன்றி செலுத்துவோம். இவர்களுக்கு நீடிய ஆயுளையும் நல்ல உடல் சுகத்தையும் ஆண்டவர் தரும்படிக்காய் ஜெபிப்போம். எங்களுடைய பெற்றோர்கள், ஞான பெற்றோர்கள், தாய் தந்தையர்கள், எங்களை விசுவாசத்தில் வழிநடத்தி சென்ற அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்தி இந்த நேரத்தில் ஜெபிப்போம். ஆண்டவரே, நாங்கள் ஞானத்தில் வளர, விசுவாசத்தில் வளர எங்களை வழிநடத்தி சென்ற எங்களுடைய பெற்றோர்களுக்காய் நன்றி. எங்களுடைய மூப்பர்கள் முதியோர்களுக்காய் நன்றி. எங்களுடைய ஆசிரியர்களுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இவர்களை எங்கள் வாழ்வில் நீர் கொடுத்தீரே. இவர்கள் எங்களுக்கு உப்பாய் ஒளியாய் இருந்து எங்களை வழிநடத்தி சென்றிருக்கிறார்களே, நன்றியோடு நினைத்து பார்க்கிறோம். இவர்களுக்கு நீரே உற்ற நண்பராய் முதிர்ந்த வயதிலும் கூட நல்ல பலத்தை, ஆற்றலை கொடுத்து நீரே வழிநடத்தி செல்வீராக. எங்களையே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம்.
கரம் பிடித்துக் கொள்ளும் நல்ல தெய்வமே, ஆமென். இன்று நம்முடைய வேண்டுதல்களை, விண்ணப்பங்களை ஆண்டவர் பாதம் எடுத்துரைப்போம். மன்றாட்டுக்களுக்கு உங்கள் பதிலுரையாக, ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஆண்டவரே, முதியோருக்கும் மூத்தோருக்கும் அளித்த அனுபவ ஞானத்திற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இவர்கள் குடும்பங்களுக்கும் சமுதாயத்திற்கும் ஒளியாக இருந்து இளைய தலைமுறையினருக்கு வழிநாட்ட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். கைவிடப்பட்டும் பராமரிப்பின்றியும் வாழும் முதியோரை காத்தருளும் ஆண்டவரே, இவர்களை அன்போடும் மரியாதையோடும் கவனிக்கும் அன்பான இதயங்களை எங்களுக்கு தாரும். அவர்களின் முகங்களில் உமது முகத்தை காணும் கிருபையை ஒவ்வொரு இளையோருக்கும் அளித்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். எம் அன்பு தந்தையே இறைவா, எங்கள் குடும்பங்களிலும் சமூகங்களிலும் பகைமை, பொறாமை, கோபம் என்பனவற்றை அகற்றி சாதி மத பேதமின்றி அனைவரும் அன்பும் மன்னிப்பும் நிறைந்த பிள்ளைகளாகவும் அமைதியின் கருவிகளாகவும் வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, இன்று எமக்காக திருப்பலியை ஒப்புக்கொடுத்து இறைவேண்டல் செய்யும் அருட்தந்தை அன்பு ஜேசுராஜ் அடிகளாரையும் எமது பங்கு தந்தையையும் அருட்சகோதர சகோதரிகளையும் உமது அருளின் ஆவியினால் நிரப்பும். இவர்கள் ஒப்புக்கொடுக்கும் இத்திருப்பலி எங்கள் அனைவருக்கும் ஆன்மீக ஆசீர்வாதமாக அமைய வேண்டுமென்றும் இவர்கள் நல்ல உடல் நலம், ஞானம், பரிசுத்தம் அளித்து திருச்சபையை அன்போடும் உண்மையோடும் வழிநடத்த அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். சமாதானத்தின் தந்தையே இறைவா, போர், வன்முறை, பகைமை போன்றவற்றால் பாதிக்கப்பட்டும் உலக நாடுகளுக்கு உமது அமைதியையும் சமாதானத்தையும் அளிப்பீராக. நாடுகளை வழிநடத்தும் தலைவர்களுக்கு ஞானமும் நீதியும் நிறைந்த இதயத்தை அளித்து அவர்கள் அதிகாரத்திற்காக அல்ல மனித குலத்திற்காக செயற்பட வேண்டுமென்றும் இன்றைய திருப்பலியினை சிறப்பிக்கும் கோட்டமுனை வட்டார இறை மக்களையும் இங்கு குழுமியிருக்கும் அனைத்து இறை மக்களையும் உமது ஆசீர்வாதங்களினால் நிறைத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். கண்களை மூடி நம்முடைய தனிப்பட்ட பொது தேவைகளுக்காக மன்றாடுவோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பு இயேசுவே, இந்த நாளிலும் கூட மீது நம்பிக்கை வைத்து நாங்கள் ஏறெடுத்திருக்கிற இந்த வேண்டுதல்களை, விண்ணப்பங்களை உம் பாதம் தருகிறோம். என் பங்கை, பங்கு சமூகத்தை, பங்கு தந்தையை, பங்கிலே இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களை, இன்றைய நவநாளை சிறப்பிக்கிற குடும்பங்களை உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். உடைய தேவைகளை அறிந்து தெய்வம் நிறைவேற்றி கொடுப்பீராக. நன்மைகளின் நாயகனே,
குறைகளை மாற்றி நிறைவை கொடுத்து வழிநடத்துவீராக. எம் வாழ்வில் விசுவாசத்தில் எப்பொழுதும் நிலைத்து நின்று ஞானத்தின் சாட்சிகளாய் நாங்கள் வளர வேண்டும் என்று நேரத்திலே வேண்டி நிற்கிறோம். இவை யாவற்றையும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித அவர் அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது ஆசியாதி காணிக்கைகளை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். உமது கொடையினால் புனித செபஸ்தியார் தம் உடலின் துன்பங்கள் அனைத்தையும் வெற்றி கொண்டது போல நாங்களும் உமது அதே அன்பு தீயினால் பற்றி எறிவோமாக. எங்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பழையன அழிக்கப்பட்டு வீழ்ச்சியுற்ற படைப்பு அனைத்தும் புதுப்பிக்கப்படுகின்றது.
எங்கள் வாழ்வும் கிறிஸ்துவில் சீரமைக்கப்பட்டு நிறைவு பெறுகின்றது. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது ஆட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் நம்மை இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் அப்போஸ்தலிக்க பரிபாலகர் ஆயர் அண்டன் ரஞ்சித் ஆண்டகை, எல்லா திருநிலையாகினவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். சிறப்பாக இன்றைய நாளிலே நவநாளை சிறப்பிக்கின்ற கோட்டமணி வட்டார இறை மக்களை, குடும்பங்களை, முதியோர் நிறைவாக ஆசீர்வதித்து எந்நாளும் அவர்களை பராமரித்தபடியாக உம்மை மன்றாடுகிறோம். மேலுமாக இன்றைய நாளில் திருமண ஆடை நிறைவு செய்கின்ற மரியதாஸ் யானிராஜி தம்பதியினர் மற்றும் பிறந்த நாளை கொண்டாடுகின்ற ஜதுசிகா அவர்களை ஆசீர்வதியும், கரம் பிடித்து அவர்களை எந்நாளும் வழிநடத்தியறலும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமகோளியினுள் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கனி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர், எம் பங்கின் பாதுகாவலராம் புனித செபஸ்தியார்,
மற்றும் புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் விண்ணக தந்தையை நோக்கி துணிந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்திரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவனின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறியவரே, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றிருக்கிற நாம் அனைவரும் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின்
என் பொருட்டு தம் உயிரை இழப்பவர் அதை என்றும் காத்து கொள்வார் என்கிறார் ஆண்டவர். மத்தேயு 10:39. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவு எங்களை காத்தருளுமாறு உம்மை வேண்டுகின்றோம். மறை சாட்சியான புனித செபஸ்தியார் எனும் புனிதருக்கு எந்த மனவலிமை உமது ஊழியத்தில் நம்பிக்கையும் பாடுகளின் வெற்றியையும் தந்ததோ அதே மனவலிமையை நாங்களும் அடைவோமாக. எங்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம்மையும் நம் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் சமாதானத்தில் சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இயேசு கிறிஸ்துநாதருடைய திருவாக்கு தத்தங்களுக்கு நாங்கள் பாத்திரவான்களாய் இருக்கத்தக்கதாக புனித செபஸ்தியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். செபிப்போமாக. எங்கள் ஆற்றலான இறைவா, அஞ்சா நெஞ்சத்தோடு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தை அறிக்கையிட்டு சாவை துணிவுடன் நேற்ற புனித செபஸ்தியாருடைய விழாவிலே உம்முடைய ஆற்றலை புகழ்ந்து போற்றுகின்றோம். அவரை போல நாங்களும் இன்றைய சூழ்நிலையில் அதே விசுவாசத்தை திடமனதுடன் அறிக்கையிடவும், இவ்வாறு மனிதருக்கு கீழ்ப்படிவதை விட உமக்கே கீழ்ப்படியவும் உறுதி தரும் ஆவியை எங்கள் மீது பொழிந்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இரவு புனித செபஸ்தியாரின் புகழ் மணக்க
ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.